வந்து பார்த்துட்டு ரொம்ப அப்படி கைத்தட்டி கூப்பிட்டு ஆர்டர் எங்கன்னு கேட்டார். அங்கே என்னொன்று கூப்பிட்டு சூப்பர் அப்படின்னு காமிச்சார். அது மாதிரி ஒவ்வொரு செட்டையும் பாராட்டுவார். அந்த லொக்கேஷன் ஷூட் டைமில் பண்ணதை இல்லாமல் இவர் டப்பிங் பேசுகிறப்போ அந்த பார்த்துட்டு எப்பா அந்த கடை அருமையாக போட்டிருந்தாருப்பா அப்படிம்பார், அந்த மளிகை கடை. அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் அந்தந்த எப்போ பார்க்குறாரோ அப்போல்லாம் நல்லா இருக்குன்னா யோசிக்காமல் பாராட்டுவார். அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது, ரொம்ப தெம்பாக இருந்தது நம்மளுக்கு. ரொம்ப அந்த விஷயத்தில் நான் அப்படி எதிர்பார்க்கல அவரை. சரி, இப்போ ஒரு இயக்குனர் கூட தொடர்ந்து பணிபுரியும் போது அவருடைய ஐடியாஸ்லாம் நமக்கு கிளியராக புரிய வரும். அவர் என்ன யோசிக்கிறாரு, நம்மளுடைய வேவ் லென்த்லாம் புரிஞ்சிடும். அவர் இதுதான் சொல்ல வராரு, அவருக்கு இது கொடுத்துட்டா அவர் வந்து திருப்தி ஆகிடுவார் அப்படின்றது புரிஞ்சிடும். தொடர்ந்து நிறைய படங்கள் நீங்கள் அவர் கூட 4வது படமாக நீங்கள் அவர் கூட இணைந்து பண்ணுறீங்க சார். அப்போ இவர் கதை சொல்லும் போது நரேஷன் வந்து அண்ணன் நம்ம பண்ண போகிறது பார்ட் 2 தானே, ஃபஸ்ட்டு பார்ட் 1 அப்புறம் வரும், இந்த மாதிரி நரேஷனாக சொன்னாரா, இல்லை டேரெக்டாக கதைக்குள்ளே அப்படியே போய் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரா? இல்லை கண்டிப்பாக கதை சொன்னார். அதை சொல்லாமல் தான் வச்சுருந்தார். ஓகே, கொஞ்சம் அதை லேட்டாக சொல்லிக்கலான்னு இருந்திருப்பார் போல இருக்கு. கதையில் மிட்ல ஆரம்பிக்குது, திடீர்னு ஆரம்பிக்குது. இதோட பேக் ஸ்டோரி இவங்க என்னவா இருந்தாங்க அதெல்லாம் இல்லாமல் இருக்குமே, அது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் கேட்டீங்க? ஆமாம், அதுதானே பிளானு.